பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு 2026-2028. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வகை அரசு பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு. ஏன் இந்த மறுகட்டமைப்பு? பள்ளி மேலாண்மை குழு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுகட்டமைப்பு செய்யப்பட வேண்டும். 2024-2026 ஆகிய ஆண்டுகளுக்கான தற்போதைய பள்ளி மேலாண்மை குழுவின் பதவிக்காலம் நிறைவடைவதைத் தொடர்ந்து 2026-2028 ஆகிய ஆண்டுகளுக்கான புதிய பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு நடைபெறுகிறது. முக்கிய தேதிகள்: பெற்றோர் விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட வேண்டிய தேதி 29/8/2026. அனைத்து பெற்றோர்களும் தவறாமல் பங்கேற்போம். பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு தேர்தல் நடைபெறும் தேதிகள்: முதல் 50% தொடக்கப் பள்ளிகளில் 12/9/2026 அன்றும், மீதமுள்ள 50% தொடக்கப் பள்ளிகளில் 19/9/2026 அன்றும் நடைபெறும். நடுநிலைப் பள்ளிகளில் 26/9/2026 அன்றும், உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 10/10/2026 அன்றும் தேர்தல் நடைபெறும். பெற்றோர்களே, உங்கள் பங்கேற்பு மிகவும் முக்கியம். பள்ளி மேலாண்மை குழு என்பது பள்ளி, பெற்றோர், ஆசிரியர்கள், சமூக பங்கேற்பு இணைந்து செயல்படும் ஒரு அமைப்பு. பெற்றோர்களே, தயாராகுங்கள். 29/8/2026 பெற்றோர் விழிப்புணர்வு கூட்டத்தில் பங்கேற்போம். 2026-2028 பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பில் முழுமையாக பங்கேற்போம்.